சுஜாதா அவர்கள் எழுதிய கணேஷ் வசந்த் துப்பறியும் கதை யவனிகா. இந்த நாவலோட முந்தைய பகுதியில் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? டிஃபரண்ட் கிரைம் நாவல் பகுதி 8 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 24. ராஜராமையாவின் குரலில் அவசரமும் அச்சமும் இருந்தது. என்ன ப்ராப்ளம்? கணேஷ் கேட்டான். கார் வெடிக்க போகுது கணேஷ், நாங்க காருக்குள்ள இருக்கோம், பதறினார் அவர். யார் யார் இருக்கீங்க? நானும் டிரைவர் கண்ணுசாமியும். அப்படியா? வெடிக்க போறதுன்னு எப்படி சொல்றீங்க? இதோ இத கேளு கணேஷ் என்றார். இன்ஜினை அணைத்து வெளியே வரும்போதே நீ சுக்கு நூறாக வெடிப்பாய். எந்த விதத்திலும் எங்களை ஏமாற்றிவிட்டு உன்னால் தப்பிக்க முடியாது. குட் பை. ஓ, உங்களுக்கும் டேப் வந்துருச்சா ராஜா? காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சா? பண்ணிட்டான் இந்த பாழா போன டிரைவர். இப்ப கதவை திறக்க பயமா இருக்குது. கணேஷ், எப்படியாவது ஏதாவது செஞ்சு கதவை திறந்து என்ன வெளியே விட்டுருப்பா. இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா கணேஷ், அத ஆஃப் பண்ண பயமா இருக்கு. எதையும் தொடவே பயமா இருக்கு, வெடிச்சிருமோன்னு. நிச்சயம் வெடிக்கும். எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல் டேப்ல இருந்தது. நல்ல வேளை, காரை கிளப்புறதுக்கு முந்தையே நாங்க பார்த்துட்டோம். ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு எடுத்துட்டோம். நாங்க கிளம்பிட்டோமே. இப்ப நான் என்ன செய்யணும்? யோசிச்சு சொல்றேன். சீக்கிரம் சொல்லுப்பா கணேஷ், சீக்கிரம். எங்களை யோசிக்க விடுங்க ராஜா. அது வரைக்கும் உங்களுக்கும் ஏதாவது குலதெய்வம் இருந்தா அதை விட யவனிகா காப்பாத்து, யவனிகா காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. செல்லை அணைத்த கணேஷ் ஸ்ரீயை பார்த்தான். ஸ்ரீ, நம்மள மாதிரியே கேசு. ஆனா ஆசாமி காரை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. என்ஜின் அணைச்சா வெடிக்கும்ல? ஆமா, பட்சி யாரு என்றான் ஸ்ரீ. அது பெரிய கதை. இந்த ஆளுதான் சிலைய வெளிநாட்டுல வித்தவரு. அதுவும் மகா பெரிய ட்ரபுள் கிராஸ். ஏமாந்தவங்க பழி வாங்குறாங்க. உடனே வசந்த், பாஸ், நாம ஏன் இதுல தலையிடணும்? ராஜராமையா செய்த மகத்தான குற்றத்துக்கு மகத்தான தண்டனை கிடைச்சாச்சு. வெடிச்சு சாகட்டும் பாஸ், நாம ஏன் அவரை காப்பாத்தணும்? உடனே ஸ்ரீ, சரி அப்ப நான் கிளம்பட்டுமா என்றான். இரு இரு என்றான் கணேஷ். என்ன பாஸ், சாஃப்ட் ஆயிட்டீங்க? இந்த ஆளு நம்மளை என்ன திட்டுனா, என்ன அதட்டல் போட்டான். அற்பமா பூச்சி போல மதிச்சான்ல. சிலையை வித்தது பெரிய குற்றம்தான்டா. இருந்தாலும் மனிதாபிமானம்னு ஒண்ணு. மனிதாபிமானம் மனிதர்களுக்கு தான் பாஸ். இவன் ஒரு புழு, தேச துரோகி. கணேஷ் தலையை ஆட்டினான். அதுக்காக இவன் ஒரு நிமிஷத்துல செத்து போறதுல எனக்கு இஷ்டம் இல்லடா. அவன் செஞ்ச காரியத்துக்கு இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விசாரிச்சு மெல்ல மெல்ல இத்தனை செல்வ சிறப்புல வாழ்ந்தவன கொசுவும் மூட்டைப்பூச்சியும் கடிச்சு அடிமட்ட சிறை கைதிங்க கூட மூத்தரமும் பாத்ரூமுமா சில நாளாவது களி சாப்பிட்டுட்டு சில நாளாவது ஜெயில வாங்கணும்டா. அதெல்லாம் நடக்குங்கிறீங்களா பாஸ்? கைதான மறுகணமே ஒரு லாயர் பட்டாளம் வரும். பெயில் வாங்கிண்டு வெளியே வந்து டிவி கேமராவை பார்த்து சிரிப்பான், டாட்டா காட்டுவான். சாவட்டும் பாஸ், விடுங்க. ஸ்ரீ, நீ சொல்லு, இதை இப்படியே விட்டுறலாமா? அவன் வாசனை புகையிலையை வாயில் அடக்கி கொண்டு மணக்க மணக்க, ஆளு எப்படிப்பட்டவனோ, எனக்கு வெடிகுண்ட செயலற்ற ஆக்குறதுல சவால் இருக்கு. முதல்ல அவங்க கூட நான் பேசுறேன். துப்பு முதல்ல, பேசுறதே புரியல என்றான் கணேஷ். கணேஷ் ராமையாவை செல்போனில் கூப்பிட்டான். கணேஷ், எத்தனை நாளை போன் பண்ண? செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கேன். இந்த அதட்டல் தானே வேண்டாங்கிறது. நான் பின் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். வெளியே வரலாமா சொல்லு? பிளாடர் வெளிச்சிடும் போல இருக்குடா. டாவா? உடனே வசந்த், அதான் சொன்னனே, இந்த ஆளுக்கு உதவி பண்ணவே வேண்டாம்னு. ராங்கி பிடிச்ச ஆளு. ஸ்ரீ போனை வாங்கி கொண்டான். என் பேரு ஸ்ரீதரமூர்த்தி. நான் இதுல உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கடா. மறுபடியும் டாங்கிறான். பாருங்க, எங்களை எல்லாம் டா போட்டு பேசக்கூடாது. மயிரே போச்சுன்னு பேசாம வெடிக்கட்டும்னு விட்டுருவோம். பிளீஸ் ஏதாவது செய்யுங்கடா. மறுபடியும் டா. என்ன சொல்லணும்? ஏதாவது செய்யுங்க முதலாளின்னு. சரி, ஏதாவது செய்யுங்க முதலாளி. தட்ஸ் பெட்டர். நீ பெரிய கோடீஸ்வரனாமே. உன்னை காப்பாத்துனா கோடி ரூபா தருவியா? முதல்ல காப்பாத்து, தர்றேன். என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா. அதை அணைக்காத. கதவு எதையும் திறக்காத. கதவுலையும் ட்ரிகர் வச்சிருப்பாங்க. ஆமா, என்ன காரு? BMW. வாவ்,
பவர் விண்டோஸா? ஆமா. ஜன்னலை திறக்கிறது ரிஸ்க். எங்கேயாவது ஸ்பார்க் அடிச்சு வெடிக்கும். அப்போ ஒண்ணு செய்யு. காரை பக்கத்துல ஏதாவது மைதானத்துக்கு ஓட்டிட்டு போக சொல்லு. சீக்கிரம் வாப்பா, பிளாடர் வெடிச்சிரும் போல இருக்கு. இப்போ உனக்கு உயிர் முக்கியமா, ஒண்ணுக்கு முக்கியமா? ஒண்ணுக்கு வரும் போகும், அடக்கிக்க. இல்ல காருக்குள்ளேயே போய்க்க. சீட்டு கவரை அப்புறம் மாத்திக்கலாம். ஏதாவது செய்யுப்பா. காரை எங்க ஓட்டிட்டு வர்றது? பக்கத்துல ஏதாவது ஸ்கூல், கார்ப்பரேஷன் மைதானம் ஏதாவது இருந்தா அங்க கொண்டு போ. நான் அங்க வரேன். கார்ப்பரேஷன் ஸ்கூல் மைதானம் இருக்கு, இரிமேஷன் கிரவுண்ட் பக்கத்துல. பொருத்தமான இடம்தான். அங்க போங்க. அங்க வச்சு டிஃப்யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அங்கேயே மிச்சமுள்ள பிக்சல் பாகங்களை புதைச்சிடலாம். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஏன்? சிலைய வித்தியா? விக்கலையே. டூப்ளிகேட்னா கொடுத்தேன். அவங்கள கேட்டு பாரு. சரி, நான் முயற்சி பண்றேன். உன் விதிப்படி நடக்கட்டும். என்ஜினை மட்டும் அணைக்கவே கூடாது, புரியுதா? கணேசும் வசந்தும் ஸ்ரீயின் பழைய ஃபியட் மிலிசென்ட்ரோ காரில் அந்த மைதானத்துக்கு சென்றார்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேக்கு அப்பால பாட்டே இல்லையா ஸ்ரீ உங்கிட்ட? ஓல்ட் இஸ் கோல்டு பாகவதர் கேக்குறியா? உனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ? மைதானத்தில் ராஜராமையாவின் கப்பல் கார் நட்ட நடுவே நின்று கொண்டிருந்தது. இவர்கள் அதில் இருந்து 400 அடி தள்ளி நிறுத்தினார்கள். ஸ்ரீ கீழே இறங்கிக் கொண்டான். ஸ்ரீ, ஜாக்கிரதையாரு. காப்பத்தனம்னு ஒண்ணு கட்டாயம் இல்ல. இவன்லாம் உலகத்தின் மேல படிஞ்ச அழுக்கு என்றான் வசந்த். கவலைப்படாத என்றான் ஸ்ரீ. ஸ்ரீ அந்த காரை அணுகி உள்ளே எட்டி பார்த்தான். ராஜராமையா முழங்கால் முட்டியை இறுக்கிக் கொண்டு பின் சீட்டில் உட்கார்ந்திருக்க கார் இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்தது. அகலமான விஸ்தாரமான கார். ஸ்ரீ ஸ்டீரிங் அருகில் ஆரஞ்சு வண்ண ஒயர் இருப்பதை பார்த்தான். கண்ணாடி கதவை லேசாக திறக்கச் சொன்னான். வேண்டாமியா, வெடிச்சு வைக்க போகுது. ராஜா பதறினார். பவர் விண்டோ லீவர் அழுத்தாத. கண்ணாடிய கையால் அழுத்திக்க. இந்த பக்கம் நான் அழுத்துறேன், ஒன்னும் ஆவாது. உன் பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணுசாமிங்க ஐயா. சம்சாரம், அம்மா, 3 குழந்தைங்க ஐயா. என்ன நம்பி வாழ்றாங்க. அத்தனையும் பொட்ட புள்ளிங்க ஐயா. ஒன்னு 8வது, ஒன்னு 3வது. உன்னோட சுய சரித்திரத்தை நான் கேட்டனா? அதுக்கும் கண்ணாடி கதவுக்கு என்ன சம்பந்தம்? அழுத்தியா? சரி, அழுத்தி கீழ்வாக அமுக்கு. ஸ்ரீ அழுத்தி தலைத்ததிலேயே கண்ணாடி கொஞ்சம் இடைவெளி விட்டு இறங்கியது. ராஜராமையா வியர்வு வெள்ளத்தில் மூழ்கி இருந்தார். பாரு, இன்ஜினை ஆஃப் பண்ணா காரு வெடிச்சிரும். அதனால டிரைவர் சீட்டுக்கு வா. கண்ணுசாமி, எவ்வளவு பெட்ரோல் இருக்குது? எம்டி காட்டுதுங்க. 5 லிட்டர் தான் இருக்கும். 10 நிமிஷம் ஐடியல்ல ஓடுமில்ல? ஓடுங்க ஐயா. 10 நிமிஷத்துல ஒரு யாகம் பண்ணலாம். வண்டிய பார்க்ல போடுங்க. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து வையுங்க. ஐடியல்ல அணைச்சிடாதீங்க. அதுக்குன்னு ரொம்ப கொடுக்காதீங்க, சீஸ் ஆயிடும். ஆவாதுங்க. வேணும்னா காலை வச்சுக்கிறேன். லேசா வச்சுக்க. இன்ஜின் ஆஃப் பண்ணா என்ன ஆகுங்க? வண்டி வெடிக்குங்க. ஐயோ, ஐயோதான். நீங்க எப்படியாவது உங்க எஜமானரை ஜன்னல் கண்ணாடிய திறந்து வெளியே குதிக்க வச்சிருங்க. அப்புறம் நீங்களும் குதிச்சிருங்க. ராமையா, நீ டிரைவர் மடியில உட்கார்ந்துக்கடா. கனுசாமி, அவனை வெளியே தள்ளு. இந்தியாவிலேயே முதல் 3 பணக்காரர்களில் ஒருவர் உடலெங்கும் சிறுநீரால் நனைந்து ஜன்னலை விட்டு வெளியே உருண்டு விழுந்தார். கண்ணுசாமி, நீங்களும் வந்துருங்க. வெளியே வந்தவர் உடனே செல்போனை எடுத்து பேசினார். அப்புறம் பேசலாம், முதல்ல பத்திரமான தூரத்துக்கு ஓடிவாங்க எல்லாரும். ஓடும்போது கணேஷ் சொன்னான். தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை உங்க அகராதியில கிடையாதா ராஜா? தேங்க்ஸ். உன் ஃபீஸ் எவ்வளவுன்னு ஆபீஸ்ல சொல்லு. டிராப்ட் அனுப்ப சொல்றேன். இந்த டெக்னீஷியனுக்கு உள்ளதையும் சேர்த்து பில் போட்டுடு. கணேஷ் ராமையாவையே உற்று பார்த்தான். உங்களை காப்பாத்தினது தப்புன்னு தோணுது என்றான். ஐயோ, என் வேலட்ட கார்லயே வச்சுட்டு வந்துட்டனே. இப்ப வேலட் முக்கியம் இல்ல, தொலையட்டும். அதுல என் அத்தனை கார்டும் ஒரு முக்கியமான டிராப்ட் இருக்கு. ஸ்ரீ சொன்னான். வெயிட் வெயிட் என்று எச்சரிப்பதற்குள் ராமையா காரை நெருங்கி திறந்த ஜன்னல் வழியாக தன் பர்ஸை எடுக்க முற்பட்ட போது அந்த கார் வெடித்து 100 அடி தள்ளியிருந்த அவர்கள் 4வரையும் தூக்கி எறிந்தது. ராஜராமையா உரு தெரியாமல் நெருப்பு பிளம்போடு கலந்தார். அத்தியாயம் 25. அந்த வெடி வெடித்ததில் அந்த வட்டாரமே நடுங்கியது. பாஸ், தப்பிச்சோம் என்று பதறினான் வசந்த். இல்லடா, இன்னும் நமக்கு அபாயம் விலகல. இவங்க அத்தனை பேரும் பிடிபடுற வரைக்கும்
நமக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையா இருக்கும். போலீஸ் படையினர் ஸ்தலத்துக்கு விரைந்த போது ராஜராமையா தெரியாமல் எது காரின் சிதறல், எது ராஜராமையாவின் கை என்று தேட வேண்டியிருந்தது. ஒரு சிலையை வித்ததுக்கு இது பெரிய தண்டனை தான் என்றான் கணேஷ். இதுல நம்ம மனசாட்சி கிளியரா இருக்கு பாஸ். காப்பாத்திட்டோம் இல்ல. அவரு தப்பிச்சிருக்கலாம். தண்டனைய தானே வரவழைச்சுக்கிட்டாரு. பேராசையால வந்தது. பேசாம விலகி வந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு காருக்கு திரும்பி போகணும்? அதான் முட்டாள்தானம் செஞ்சார். ராஜேந்திரன் கொஞ்சம் லேட்டாகத்தான் வந்தார். என்ன கணேஷ், நீங்க போற இடத்துல எல்லாம் வெடிக்குது. இறந்தது ராஜராமையான்னு உத்தரவாதமா தெரியுமா? பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அவர்தான் ராஜேந்திரன். ரோலெக்ஸ் வாட்ச் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது யாரு? இது கண்ணுசாமி, டிரைவர். தெய்வாதீனமா தப்பிச்சாரு. அடையாளம் சொல்லுவாரு, சாட்சி சொல்லுவாரு. கண்ணுசாமி, என்ன நடந்ததுன்னு சாருகிட்ட விழாவாரியா ஆபீஸ்ல சொல்லணும். சரியா? சரிங்கய்யா. எனக்கு ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுங்க. சரிதான், முதல்ல உயிரோடு இருக்கியே, அதே பெருசு என்றான் வசந்த். சிலை என்னாச்சு ராஜேந்திரன்? ஆழ்வார் கோயில்ல தான் இன்னும் இருக்கா யவனிகா? நீங்க போகலையா? போனேன். ஆனா அந்த கதை மாறிடுச்சு. என்ன சொல்றீங்க ராஜேந்திரன்? போய் பாருங்க. இப்போதைக்கு அந்த சிலைய ஆழ்வார்கிட்ட இருந்து மீட்கவே முடியாது. இந்த சிலையை கேக்குறாங்களா? நியாயம்தானே அது. விஷயம் அத்தனை சிம்பிள் இல்ல. போலீஸ் பாதுகாவல் போட்டு சில அங்கேயே இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கோம். ஒரு வெண்கல சிலைக்கு இத்தனை சிக்கல் எனக்கு புரியவே இல்ல கணேஷ் என்றார் ராஜேந்திரன். சென்ட்ரல் கவர்மெண்ட்காரங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கணேஷ் கேட்டான். அவங்க நேரடியா அந்த சிலைய கிளைம் பண்ணிட்டு எடுத்துட்டு போகட்டும். நாங்க இதுல தலையிட போறது இல்லைன்னு செக்ரட்டரி கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு புரியல ராஜேந்திரன். இதோ இந்த சிலைய மறுபடி எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இல்ல, தசை மாறிடுச்சு என்று அவர் விலகினார். அதில் ஏளனமான அல்லது விபரீதமான அர்த்தம் ஏதாவது இருந்தால் அதை புரிந்து கொள்ள இருவருக்குமே பொறுமை இல்லை. அலுவலகம் திரும்பினார்கள். அவர்கள் கேட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அலுவலகத்துக்குள்ளே சென்றபோது, கௌரி எப்படி இருக்கீங்க? எல்லா ஆக்ஷனும் முடிஞ்ச பிற்பாடு வர்றீங்க. ஒரே போலீஸா இருக்கு. பையெல்லாம் சோதிச்சாங்க கணேஷ். விடைபெறத்தான் வந்தேனா? எங்க போறீங்க? கணேஷ் தனக்கு வந்த இமெயில் கடிதங்களை கம்ப்யூட்டரில் நோட்டம் விட்டபடியே கேட்டான். பெங்களூர்ல போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு என்றாள் கௌரி. வெரி குட். உங்க கேரியருக்கு நிச்சயம் உதவும் இது என்றான் கணேஷ். இப்ப கூட சொல்லுங்க கணேஷ், நான் டிக்கெட்டை உடனே கேன்சல் பண்ணிட்டு இங்கேயே உங்களுக்கு அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறனே. இன்னொரு அசிஸ்டன்ட் தேவையில்லைங்க என்றான் உடனே வசந்த். வசந்த், நான் உங்க கூட பேசல என்று கோபித்துக் கொண்டாள் கௌரி. நான் உங்க கூட தான் பேசுறேன் பாஸ். உங்களுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் தேவைங்கிறீங்களா? ஆமாடா என்றான் கணேஷ் கடிதங்களை மேய்ந்து கொண்டே. என்னது? உன்னால எல்லா கேஸையும் சமாளிக்க முடியல வசந்த். உன்னை அசிஸ்டன்ட்னு சொல்றதை விட பார்ட்னர்னு தான் சொல்லணும். ஐஸ் வைக்காதீங்க பாஸ். ஒரு புது அசிஸ்டன்ட் சேர்த்துக்கிறது நல்லதுதான். கௌரி, உங்க பயோடேட்டாவை கொடுத்துட்டு போங்க. பார்த்துட்டு இன்னும் 2 நாள்ல சொல்லிடுறேன். அது வரைக்கும் பெங்களூர் போக வேண்டாம். உடனே கௌரி, தேங்க்யூ கணேஷ், இது என்னுடைய பாக்கியம் என்றால் சற்று தயக்கத்துடன். கௌரி அப்படியே உற்சாகத்தில் கணேஷை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பாள் என்று வசந்த் எண்ணினான். அவள் அப்படியெல்லாம் செய்யாமல் பயோடேட்டாவை கொண்டு வரேன் என்று அரைமனதாக சொன்னாள். அவள் அங்கிருந்து சென்றதும், என்ன பாஸ், நிஜமாவே உங்களுக்கு ஆள் தேவையா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவ பொம்பளை பாஸ், ரொம்ப ப்ராப்ளம் வரும். இன்னொரு பாத்ரூம் கூட கட்டணும் என்றான். இவ்வளவு நாள் இத்தனை கிளையண்ட்டுகளோட பழகி இருக்க, இந்த பொண்ணை புரிஞ்சுக்கலையே நீ. ஏன் பாஸ், இவ சேருவாங்கிறியா? ஆமா, அப்படிதான் தெரியுது. பைத்தியக்காரா, இவ அமெரிக்கா போக போறாடா. அங்கே இருந்து ஒரு கல்யாண சான்ஸ் வந்துகிட்டு இருக்கு இவளுக்கு. எப்படி சொல்றீங்க? நீ சில நாளா மெயில் பாக்கலையா? இல்ல பாஸ், இங்கதான் அடியும் தடியும் வெடியுமா இருந்ததே. கணேஷ் மேஜை மேல் வைத்திருந்த மெயில் கடிதங்களில் இருந்து ஒரு கடிதத்தை தேர்ந்தெடுத்து வசந்திடம் காட்டினான். அன்புள்ள கணேஷ், இன்டர்நெட் மூலம் கௌரி என்கிற பெண்ணின் விவரங்கள் எனக்கு கிடைத்தது. இந்த பெண்ணின் போட்டோவை ஜேபக் ஃபைலாக பார்த்தேன். அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் புத்திசாலித்தனமான தோற்றத்தில் ஓர் அழகு இருக்கிறது. எனக்கேற்ற மனைவி இவள்தான் என்று தீர்மானிக்கும் முன், இவளை உங்களுக்கு தெரியுமா?
தெரிந்திருந்தால் இவளை பற்றிய உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று சொல்லுவீர்களா? உங்களுக்கு ஒரு கேஸில் உதவி செய்வதாக மெயிலில் எழுதியிருந்தாள். உண்மையா? பாஸ், கடிதம் தப்பா இருக்கு. ஏண்டா, கௌரிய அழகா இருக்கான்னு எழுதியிருக்கு. பியூட்டிங்கிறது ஸ்கின் டீப் இல்லடா. வேற என்ன? அழகு உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ளனா எங்க? போங்க பாஸ், நான் என்னவோ கௌரி எல்லாம் கல்யாணம் பண்ற கேஸாவே கருதல. நீ பாரு, நிச்சயம் கல்யாணம் நடக்கும். ஏன்? இமெயில் எழுதின சேஷாத்ரிய வேற யாரும் கல்யாணம் கட்டிக்க மாட்டாங்க. சேஷாத்ரி எனக்கு அடுத்த பேட்ச். ஆமாடா, அவர்தான். அப்ப சரியான பொருத்தம் தான். வாழ்க வளமுடன். உடனே பதில் எழுதிடுங்க பாஸ். உனக்கேத்த மனைவி கௌரிதான்னு. ஏதோ என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி என்றான் கணேஷ். பாஸ், உங்களை சீரியஸா தான் கேக்குறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? பண்ணிக்க தான் போறேன். என் ஆதர்ஷ பெண் கிடைச்ச உடனே. ஆதர்ஷ பொண்ணை தேடுற ஆணை கடவுள் தான் காப்பாத்தணும். அப்படி அவ கிடைச்சிட்டா அந்த பெண்ணையும் கடவுள் தான் காப்பாத்தணும்னு ஒரு பொன்மொழி உண்டு பாஸ். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய காரணங்கள் மெல்ல மெல்ல குறைஞ்சுகிட்டே வருது வசன். இன்னும் ஒரு வருஷத்துல பண்ணிக்கலன்னா இப்படி இருந்துடலாம்னு யோசனை. மத்தியானம் 20 தள்ளி போட்ட கேசுகளில் கவனமாக இருந்தார்கள். தேஜோ மையை எச்சரிப்பதற்காக ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு வசந்தை கணேஷ் அனுப்பி வைத்தான். அப்படியே ஆழ்வார் சன்னதியில் இருந்து எடுத்த சிலையை திருப்பி தந்து விடுமாறு சொன்னான். புறப்பட்ட கையோடு வசந்திடம் இருந்து போன் வந்தது. வாஸ், நீங்க ஒரு தடவை ஆழ்வார் பக்கம் வந்துட்டு போங்க. ஏண்டா, என்னாச்சு? மயிலாப்பூர் குளம் தாண்டி லஷ் வரைக்கும் கியூ நிக்குது. டிராபிக் ஜாம். என்னால கோயில நெருங்க கூட முடியல. புரியும்படியா சொல்லுடா. யவனிக்காவை தரிசிக்க அத்தனை பெரிய கியூ பாஸ். அவ்வளவு கலை ஆர்வலர்கள் ஆடா. ஆர்வமும் இல்ல, மண்ணாகட்டியும் இல்ல. யவனிகாவுக்கு தெய்வ பதவி வந்துடுச்சு. ஏய், புருடா விடாத. இல்ல பாஸ், யவனிகா அருள்மிகு யவனிகா அம்மையோ, யவனிகா பரமேஸ்வரி சன்னிதானம்னோ மாறிடுச்சு. அமர்க்கலாம், நீங்க வந்து பாருங்களேன். கணேஷ் அங்கே சென்றபோது கச்சேரி ரோட்டில் காரை நிறுத்தி நடக்க வேண்டியிருந்தது. சந்து வழியாக சிறிய தெப்ப குளத்தை தாண்டி முன்பெல்லாம் வெளிச்சம் இல்லாத அந்த சந்நிதியை அடைந்த போது வண்ண விளக்குகள் பகலிலேயே ஜெகஜோதியாக எரிந்தன. அங்கிருந்து ஆரம்பித்து சவுக்கு கம்பங்களால் சீராக்கப்பட்டு மக்கள் வரிசை 1 கிலோமீட்டருக்கு மேல் நீண்டிருந்தது. பார்க்க பார்க்க நீளம் அதிகரித்து கொண்டே சென்றது. கணேஷ் வசந்தை தேடினான். சந்நிதியை விட்டு வெளியே வருகிறவர்கள் மஞ்சள், குங்குமம், துளசி மாலையுடன் வந்தார்கள். மொத்தம் 48 வாரம் வரணுமா? அங்கிருந்த வயசான ஒருவரிடம் தனியாக விசாரித்தான். ஐயா, இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அர்ச்சகர் கனவுலையும் மத்த பல பேர் கனவுலையும் அன்னை யவனிகா பரமேஸ்வரி தோன்றி இருக்கா. யவனிகா பரமேஸ்வரியா? யார் அது? அதான்பா, ஆழ்வாருடைய தர்ம பத்தினி. என்னாச்சு? ஒரு நாள் திடீர்னு விக்கிரகத்தை காணல. அப்படியே அந்த இடம் மூலியா ஆயிடுச்சு. ராத்திரி அர்ச்சகர் கனவுல வந்து, நான் தெய்வஸ்தானம் பெற மேல்கோட்டைக்கு போயிருக்கேன், கவலைப்படாத, மறுபடி என்னுடைய பீடத்துக்கு வந்துருவேன்னு சொல்லி இருக்கா. சொன்னபடியே வந்துட்டா. உக்கிரமாயிட்டா. வேண்டின்ற காரியங்கள் பழிக்கிறதா, வியாதிகள் குணமாயிடுறதாம். குறிப்பா சக்கர வியாதி, ஆஸ்துமா, எய்ட்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு ஒரு வாய் துளசி தீர்த்தத்துல குணமாகிறதாம். அப்போதுதான் வசந்த் அங்கே வந்து சேர்ந்தான். பாஸ், நம்ப மாட்டீங்க நீங்க. ஒரு பக்கம் தேங்காயை உடைச்சு தள்ளுறாங்க, இன்னொரு பக்கம் உருள்றாங்க. ஒரு பக்கம் மொட்டை ஓடின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் ரோஸ் கலர்ல புடவைகள். சிலை என்னடாச்சு? அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அலங்காரத்தோட யவனிகா பூவும் பொட்டும் புடவையுமா பிரமாதமா தரிசனம் தந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் எப்பாச்சு? 2 நாள்ல 8 பேர் கனவுல தோன்றி இருக்கிறதா பேச்சு. உடனே கணேஷ் சொன்னான், உண்மையிலேயே இந்த திருப்பத்தை நான் எதிர்பார்க்கலடா. வாய் வார்த்தை வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு இத்தனை சக்தியாடா? ராஜேந்திரன் அறையில் தேநீர் அறிந்து கொண்டிருக்கையில் கூட கணேஷுக்கு இந்த மாற்றத்தை முழுவதும் கிரகிக்க முடியவில்லை. சிலைய திருப்பி கொடுத்துட்டீங்களா கணேஷ்? அதை வாங்கி ஆழ்வார் பக்கத்துல வச்சாச்சு. இப்ப யவனிகாவுக்கு தனியா சன்னதி பிரதிஷ்டை. அது வேற டிபார்ட்மெண்ட் ராஜேந்திரன். இந்த ஜனங்களை என்ன பண்ணுவீங்க? அவங்க எதையாவது நம்ப விரும்புறாங்க. நான் போஸ்டிங் ஆகியிருந்த போது மும்பையில வியாழக்கிழமைகள்ல வழிபடுற பிளாட்ஃபார்ம் பிள்ளையார் பார்த்திருக்கேன்.
சாந்தா குரூஸ் வரைக்கும் கியூ நிக்கும் வியாழக்கிழமைகள்ல. அதுபோல திடீர்னு ஏதாவது ஒரு அம்மனோ பிள்ளையாரோ பிரபலம் அடைகிறாங்க. இனி இது நம்ம கையை விட்டு போயிடுச்சு கணேஷ் என்றார் ராஜேந்திரன். அத்தியாயம் 26 மற்றும் இறுதி அத்தியாயம். அதன் பின் கணேஷும் வசந்தும் சிலை பற்றிய கவலைகளை ஒத்தி போட்டிருந்தார்கள். அந்த கோர சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்புக்கு போலீஸ் ஒருவர் ரைபிளுடன் வருவார். அலுவலக வாசலில் தட்டி போட்டு பெரும்பாலும் உறங்கிக் கொண்டிருப்பார். சமையல் கூட ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் காரில் செல்லும் போதெல்லாம் சட்டென்று முன்சீட்டில் வந்து உட்கார்ந்து விடுவார். மெல்ல மெல்ல நாள் முழுதும் இல்லாமல் காலையிலிருந்து மாலை வரை வந்தார். பின் சில நாட்கள் மட்டும் வந்தார். அப்புறம் வரவே இல்லை. ஒரு முறை மயிலாப்பூர் சிறிய தெப்பக்குளத்தருகில் செல்லும் போது வசந்த் யவனிகம்மையின் திருக்கோயிலில் இன்னமும் கூட்டம் அம்முவதாகவும், திருப்பதி போல தோமாலை சேவையெல்லாம் நடக்கிறது என்றும், பெரிதாக மண்டபம் கட்டிவிட்டார்கள், கோபுரம் கட்டிவிட்டார்கள் என்றும் சொன்னான். சிலைய பார்க்க முடிஞ்சுதாடா? ஆஹா, ஆபரணங்களும் மாலைகளும் போட்டு மறைச்சு லேசா முகம் மட்டும் தெரியுது. அதுலயும் பெருசா ஒரு திலகம். ஒரு நாளைக்கு முத்து மாலை, ஒரு நாள் துளசி மாலை, ஒரு நாள் கருவேப்பில மாலை, ஒரு நாள் வெண்ணையாலேயே மூடிடுறாங்க பாஸ். அதை மீட்கவே முடியாதுன்னு சொல்லு. சான்ஸே இல்ல பாஸ். எனக்கு என்னவோ யவனிகை அம்மையின் சக்தி மேல நம்பிக்கை வந்துருச்சு. எல்லாமே ஏதோ தெய்வ செயல்னு தோணுது. நான்சென்ஸ் என்றான் கணேஷ். வந்து பாருங்க ஜனங்களோட நம்பிக்கை வெள்ளத்தை. அவர்களுக்கு 2 செய்திகள் கிடைத்தன. ஒன்று, வெடி வைத்து கணேஷ் வசந்தையும் ராஜராமையாவையும் கலக்கி அவர் மரணத்திற்கு காரணமாக இருந்த கும்பலை மும்பையிலும் பரோடாவிலும் கைது செய்து விட்டார்கள் என்ற செய்தி. அதனால் தான் பாதுகாப்பை வாபஸ் வாங்கி விட்டார்களாம். மத்திய சர்க்கார் கலாச்சார பிரிவில் இருந்து ஒரு டெபுட்டி செக்ரட்டரி சென்னைக்கு வந்திருப்பதாகவும் அவர்களை சந்திக்க விரும்புவதாகவும் மற்ற ஒரு செய்தி. அவர் பெயர் துர்கா பிரசாத். நடுத்தர வயதினராக, கொஞ்சம் தொப்பை போட்ட உடலுக்கு சஃபாரி சூட் பொருத்தமாக இருந்தது. ஹிந்தியில் பேசினார். அவ்வப்போது ஆங்கிலம் பேசும்போது உத்தரப்பிரதேசத்தவர் என்பது தெரிந்தது. ஸ்டார்ட் என்பதற்கு இஸ்டார்ட் என்றார். அந்த சிலை நாட்டின் பரம்பரை சொத்து. அதை மீட்டு டெல்லி அருங்காட்சியகத்தில் வைத்து எல்லோரும் பார்க்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் கணேஷ். மாநில அரசு கை கழுவி விட்டது என்றார். அதற்கு தாயார் அம்மன் மற்ற சில பேர் கனவில் தோன்றி என்னை டெல்லிக்கு கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றான் கணேஷ். துர்கா பிரசாத் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதை எப்படி ஏற்பாடு செய்வது என்றார். யாருக்காவது பணம் கொடுத்து பொய் சொல்ல வையுங்கள் என்றான் வசந்த். விஷயம் எல்லை மீறி விட்டது மிஸ்டர் பிரசாத். ஒரு தடவை அந்த கோயிலுக்கு சென்று பாருங்கள் என்றான் கணேஷ். அது எங்கே இருக்கு? மயிலாப்பூர்ல. நீங்களும் வர்றீங்களா? என்னுடைய மனைவி ஒரு பட்டுப்புடவை வாங்கி வர சொன்னா, அதையும் முடிச்சிடலாம். அவர்கள் சென்ற போதும் அங்கே நல்ல கூட்டமாக இருந்தது. சர்க்கார் வண்டியை பார்த்துவிட்டு அதன் அர்ச்சகர் திருமலாச்சாரி மூவரையும் சந்திக்க வந்தார். நம்ம மீறின தெய்வ சக்தி என்னமா விளையாடுறது பாருங்கோ என்று பெருமையுடன் கியூவை காட்டினார். சுவாமி, இந்த சிலை, ஐயோ சிலைன்னு சொல்லாதீங்கோ, விக்கிரகம். சரி, இந்த விக்கிரகம் சோழர் காலத்துல செஞ்ச தேவதைகள் சிலைகள்ல ஒண்ணு சுவாமி. யவனிகா பிரான்சஸ், ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமைன்னு 4 சிலையும் உலகம் பூரா கலாபிமானிகளுக்கு தெரிஞ்சது. உடையர் வீர ராஜேந்திரங்கிற சோழராஜா செஞ்சது. அதேதான் தெரியும் என்றார் அவர். யவனிகாங்கிறது கிபி 1060-61 சேர்ந்த அற்புதமான 4 சிலைகள். அதை பத்தி தனியா ஆராய்ச்சி புத்தகங்களே 40 இருக்குது. அற்புதமான சோழர் காலத்து பஞ்சலோக சிலைகள். மொத்தமே 4 தான் உலகத்திலேயே இருக்கு. ஒன்னு ஜெர்மனி மியூச்சில ஒரு பிரைவேட் கலெக்ஷன்ல, இன்னொன்னு நியூயார்க் மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ்ல, இன்னொன்னு பிரிட்டிஷ் மியூசியத்துல. 4வது தான் இது. தெரியும், ராஜ செல்லையங்கிறவருடைய பிரைவேட் கலெக்ஷன்ல இருந்தது. ராஜ கங்கையாவுடைய சொத்து. அவரோட மூத்த மகன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இதை விற்க முயற்சி பண்ணி மண்டை உடைஞ்சு செத்தாரு. எல்லாம் தெரியும் சுவாமி எனக்கு. தந்தி பேப்பர்ல விலாவரிய போட்டிருந்தானே. இது தெய்வத்தின் சிலை இல்ல, ஒரு நடன பெண்ணோட சிலை என்றார் துர்கா பிரசாத்.
மேல்நாட்டு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், கலாபிமானிகள் எல்லாம் இந்த சிலையின் துல்லியமான வடிவத்தை தான் பார்க்க விரும்புறாங்க. புடவை கட்டி, பொட்டு வச்சு, துளசி மாலை போட்டு இல்ல. அத மியூசியத்துல வைக்கணும், கோயில்ல இல்ல. ஜி, அதுவும் எங்களுக்கு தெரியும். அதுக்குதான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசையின் போது அம்மன் நிர்மாலய தரிசனம் தருவா. நகையோ ஆபரணமோ வஸ்திரமோ எதுவும் இல்லாம. அப்ப வெள்ளைக்காரர்கள் கூட்டம் வரும் பாருங்க. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பஸ்ஸா வந்து சேருவா. ராஜ செல்லையா கூட அப்பதான் தரிசனத்துக்கு வருவாரு. இதுல இருந்தே தெரியலையா இது அம்மன் இல்லைன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் கனவுல என்ன செய்தி வந்தது தெரியுமா? டேய் திருமல, என்னை எல்லாருமே வெறும் போக பொருளா நடன ஸ்திரீன்னு நினைச்சுட்டு இருக்கா. திரேதா யுகத்துல அஷ்டபுஜங்கர்னு ஒரு முனிவரை நிந்தனை பண்ணுனதுனால இந்த கணிகை வடிவம் பெறுமாறு சபிக்கப்பட்டேன். இதுக்கு பரிகாரம் என்னன்னு அந்த கோபக்கார ரிஷியே கேட்டேன். நைமிச்சாரண்யத்துல போய் மலையடி வாரத்துல பெருமாளை நினைச்சுண்டு ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லி 100 வருஷம் தபஸ் இருக்கணும். அதன் பின்னால உனக்கு ஆழ்வார் பத்தினியா பிறப்பு ஏற்படும். பிறகுதான் இடப்பெயர்ச்சி கிடைக்கும். தெய்வஸ்தானம் மீளும்னு சொன்னாருன்னு சொல்லிச்சு. இது உங்க கனவுல வந்ததா? ஏன் சாமி புருடா விடுறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்க என்றார் நெற்றியை சுருக்கி கொண்டு. வசந்த், சும்மாரு, நீங்க சொல்லுங்க சுவாமி. என் கனவுல மட்டும் இல்ல, மாட வீதியில சிங்கன், கச்சேரி ரோடுல கோவிந்து, அப்புறம் பொம்மக்கான்னு கோயில கூட்டி பெருக்கிறவ, அப்புறம் பாத்திரக்கடை சண்முக கண்ணி எல்லார் கனவுலையும் தோணி இருக்கா. அவ சொன்னாப்லயே ஆழ்வார் தர்மபத்தினி கொஞ்ச காலம் காணாம போய் தவம் இருந்து மறுபடி தெய்வ பதவி அடைஞ்சு வந்திருக்கா. இந்த தேவத வடிவம் எல்லாம் டெம்பரரி தான் என்றார் அவர். துர்கா பிரசாத் புரியாமல் கியா போல்தேன் ஹை என்றார். அதற்கு கணேஷ், இஸ்கோ சாரன்ஸ் ஹைகி யஹான் சே மூர்த்திகோ நிகால்னா பகத் முஸ்கில் ஹை. இதன் சாராம்சம் என்னன்னா, இங்கிருந்து சிலையை நீக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றான் கணேஷ். ஐ வில் கெட் எ கோர்ட் ஆர்டர் என்றார் அவர். ஜி, தெய்வத்துக்கு முன்னால எந்த கோர்ட் ஆர்டரும் செல்லாது. நீங்க இந்து தானே? துர்கா பிரசாத்னா பிராமின் நேமா இருக்கே. அர்ச்சகர் உடைந்த ஹிந்தியில், துர்கா பிரசாத் ஜி, நீங்க இந்த சிலைய நீக்க முற்பட்டா எல்லா இந்து அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சு மறியல் செய்வாங்க. இந்துக்கள் தூங்கும் சிங்கங்கள், எழுப்பாதீங்க அவங்கள என்றார். 3 நாள் தாடியுடன் உக்கரமாக தோற்றமளித்தார். காவி நிற மேல் வேஷ்டியில் ராமா ராமா என்று எழுதியிருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே கையில் பிரம்பு தட்டுடன் மக்கள் 100 கணக்கில் பொறுமையுடன் நின்று கொண்டு அம்மன் திரை திறக்க காத்திருந்தார்கள். மணி அடித்து கற்பூர ஆரத்தி காட்ட யவனிகா தரிசனம் தர எல்லோரும் கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் சத்தமே பெரிதாக கேட்டது. ஐ வில் ரிப்போர்ட் டு த செக்ரட்டரி அண்ட் த மினிஸ்டர். வி வில் ஆல்சோ ப்ரொசீட் இன் தி கோர்ட் என்று அவர் கூறிவிட்டு புறப்பட, அவருக்கு அருள்மிகு யவனிகை அம்மன் சந்நிதி மயிலை என்று அச்சடித்த பையில் தேங்காய், பழம், தொன்னையில் கடலை பருப்பு சுண்டல், ஒரு தாயத்து, உங்கள் மனைவியை அணியச் சொல்லுங்கள் என்று கொடுக்கப்பட்டன. துர்கா பிரசாத் புரியாமல் விழித்துக் கொண்டே வெளியே வந்தார். கணேஷ், இதுக்கு ஒரு பொதுவான ஆங்கிள் இருப்பது இப்பதான் தெரியுது என்றார். இந்த நாட்டுல எதுக்குத்தான் இல்ல? எதுக்கும் நீங்க சென்னை கோர்ட்டுல எங்கள் இலாக்காவின் சார்பில் ஒரு பெட்டிஷன் போட்டு வையுங்க. இந்த சிலையின் சரித்திர ஆதாரங்களை காட்டி இத தெய்வ பதவியிலிருந்து மீட்க. எகிப்துல இப்படி ஒரு கேஸ் அபு சிம்பல் கோயிலின் இடமாற்றத்துல ஏற்பட்டது என்றான் கணேஷ். பின் துர்கா பிரசாத்தை அனுப்பிவிட்டு அலுவலகத்துக்கு சென்றபோது சம்பத் போன் பண்ணியிருந்தார். தேஜோமயி கணேஷை பார்க்க வருவதாகவும் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றும். கணேஷுக்கு புரியவில்லை. தேஜுவை பற்றிய லேட்டஸ்ட் கிசு என்ன வசந்த் என்று கணேஷ் வசந்தை கேட்டான். கொஞ்ச நாளா பார்க்கல பாஸ். வெள்ளிக்கிழமை பேப்பர் படி இப்ப ஒரு கிரிக்கெட் பிளேயரை கல்யாணம் கட்டிக்க போறதா பேச்சு. அம்ஜத், அவன் ஜெயில இருக்கானே, தெரியாதா பாஸ்? எதுக்குடா? லைசன்ஸ் இல்லாம துப்பாக்கி வச்சிருந்ததுக்கும் ஷூட்டிங் போறப்ப அரிதான ஒரு மான்குட்டிய சுட்டு தள்ளுனதுக்கும். தேஜோமயி சற்று சதை போட்டிருந்தாள். இன்னும் 2 படத்தில் அக்கா வேஷத்துக்கு ப்ரமோஷன் ஆகிவிடுவாள் போல தோன்றியது அவளை பார்த்தபோது. தேஜு, நீ எக்ஸசைஸ் பண்றது இல்லையா? பண்ணணும் கணேஷ். சம்பத் சார் சொல்லுங்க என்றாள் தேஜு.
ஒரு மெகா பட்ஜெட் படத்துக்கு ஆஃபர் வந்திருக்கு கண்ணா. கதைக்காக டைரக்டர் அலையோ அலைஞ்சிட்டு இருக்கார். உன்னை வந்து பார்க்க சொல்லி இருக்கேன். சம்பத், நான் வக்கீல் என்றான் கணேஷ். வக்கீல் கிட்ட எத்தனையோ கதைகள், எத்தனையோ கேசுகள் இருக்கும். அதுல ஒண்ணு அவுத்து விட. ஒரு பெண் வக்கீல வச்சு ஒரு ஐடியா. இந்த யவனிகா சிலைய கதையையே படம் பண்ணலாமே. நியூசிலாந்து போறப்ப கதாநாயகி ஏர்போர்ட்ல சிலைய பாக்குறா. சம்பத், பிளீஸ், ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கேன் என்றான் கணேஷ். யவனிகா சில கதை எடுத்தா வெடிமருந்துக்கே பட்ஜெட் பத்தாது என்றான் வசந்த். அப்போது அவன் செல்போன் எண்களை ஒத்தி, ஹாய் பார்த்தோ, ஸ்வீட்டி, மை டியர் பெங்காலி பாய் என்று துவங்கினான். கணேஷ் முகம் சுளித்தான். தேஜோமயி தனிமையை விரும்பி அடுத்த அறைக்கு செல்ல, இப்போது கணேஷின் டெலிபோன் ஒலித்தது. கணேஷ், கௌரி பேசுறேன், சாண்டோ கிளாரிலிருந்து. சரியா கேட்கல. எங்கிருந்து? சாந்தோமா? சாண்டோ கிளாரா, கலிபோர்னியா. நான் இன்னைக்குதான் வந்தேன். சாரி, உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடல. எல்லாமே அவசரம். காலையில சேஷாத்திரி வந்து மத்தியானம் பொண்ணு பார்த்து சாயங்காலம் வீட்டோட கல்யாணம் நடந்துச்சு. அதற்கு கணேஷ் வாழ்த்துக்கள் என்றான். வசந்த் இருக்காரா? உடனே வசந்த் போனை வாங்கி, என்ன கௌரி, கல்யாணம் ஆயிடுச்சா? எங்களை ஏமாத்திட்டீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தனே. கேலி பண்ணாதீங்க வசந்த். அந்த சிலை என்னாச்சு? சிலையா? அது பெரிய கதை. மெயில் அட்ரஸ் கொடுங்க, விபரமா எழுதுறேன். சரி வசந்த், பாய். தேஜு அறையை விட்டு வெளியே வந்து, கணேசா, நான் உங்க கூட தனியா பேசுறது என்றாள். பேசுறது? வசந்த் இருக்கிறதா போறதா? வசந்த், நீயும் இருக்கிறது. ஓ, அந்த கிரிக்கெட் மேட்டரா? புத்தி சொல்லுப்பா இவளுக்கு, அலையரா என்றார் சம்பத். உடனே தேஜு, நான் பார்த்தோவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லு கணேஷ். இந்தியன் டீம் பிளேயர் பார்த்தோ முகர்ஜி. ஆமா. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, குழந்தை கூட இருக்கே. அவன் எங்க பிடிச்ச நீ? 2 பேரும் திருப்தியில சந்திச்சப்ப லவ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லுது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. பார்தேஜு, கல்யாணம் ஆனவங்களை விட்டுடு. யார வேணா கல்யாணம் கட்டிக்க. ஆனா கட்டிக்கிறப்ப எத்தனை பேர் மனசு புண்படும்னு யோசிச்சு பாரு. அதை மினிமைஸ் பண்ணு. அழகான மனைவி, குழந்தைங்க இருக்கிறவங்கள விட்டுடு. நீ பண்ணிக்கணும்னா இதோ இருக்கானே வசந்த் என்றான் கணேஷ். பாஸ் என்றான் அலட்டலுடன் வசந்த். இவன் மாதிரி கணவன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீ. என்ன வசந்த், ஏற்கனவே ரிகர்சலும் பார்த்தாச்சு, அப்புறம் என்ன? கொஞ்சம் இருங்க பாஸ் என்று வசந்த் சட்டென்று வாசல் கதவை திறந்து காணாமல் போனான். யவனிகா நாவல் முற்றும். இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.